நம்ம இந்தியாவில் வந்து நம்ம ப்ராப்பர்ட்டி மெடிசன் ஒன்று வச்சுருக்கோம். அது வந்து சித்தா ஆயுர்வேதத்தில் வரும். அந்த டாக்டர்கள் வந்து நச்சுட்டு ஒரு பவுடர் ஆக்கி கொடுத்துருவாங்க. இன்றைக்கி நம்ம நாட்டில் அதை இருக்குது. இதை எடுத்துக்க வெளிநாட்டு போக முடியாது. அது எதாக இருந்தால் எங்களுக்கு டிக்ளேர் பண்ணியாங்கிறான். இதில் நீ என்ன சேர்ந்தாலும் எனக்கு டிக்ளேர் பண்ணணுங்கிறான். நீங்கள் டிக்ளேர் பண்ணிங்கன்னா கவர்மெண்ட்கிட்ட தான் பண்ணுற மாதிரி இருக்கும், ஆனால் லீக் ஆகிடும். அதில் ஒன்றும் மாற்றமே இல்லை. இப்போ இதை மீறி இவன் என்னத்துக்கு ஒத்துக்குவான் அப்படிங்கும்போது நம்ம கிளினிக்கல் ஸ்டடி வச்சுருக்கேன் வேர்ல்டு வைடாக. இந்திய அரசாங்கம் 20 ஆண்டுகள் பேட்டன்ட் ரைட் கொடுத்துருக்கு. ICMR அப்ரூவல் அங்கேயும் இருக்குது. பேட்டன்ட் ரைட்ஸ் வச்சுருக்கேன், சர்டிஃபிகேட் வச்சுருக்கேன். இதை மீறி வெள்ளைக்காரனுக்காக கின்னஸ் வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணேன். 1000 சொச்சம் பேர் ஒரே நேரத்தில் கிரே ஹேர் இருக்கிற இந்தியர்களை தேர்ந்தெடுத்து EVPயில் உட்கார வச்சு மொத்த பேருக்கும் பிஃபோர் ஃபோட்டோ எடுத்து அவங்க எல்லாமே தலையில் கிரே ஹேர் இருக்குன்னு சொல்லி டாக்டர் சர்டிஃபிகேட் எடுத்து ஒரே நேரத்தில் வெறுங்கையில் தலையில் கலர் அடித்து கையில் ஒட்டலை கலர் சேஞ்ச் பண்ணியிருக்குன்னு வீடியோ பிஃபோர் ஆர்டர் போட்டு கின்னஸ் ரெக்கார்ட் பண்ணேன். அப்புறம் தான் வெளிநாட்டுக்காரன் அப்படியா அப்படின்னு வர்றான். பெரிய போராட்டம். இதை எல்லாரும் செய்ய முடியாது. உண்மையாக சொல்கிறேன். இதை செஞ்சதுக்கு காரணம் என்னுடைய சினிமா பேக்ரவுண்ட். செட்டு போடுறதுக்கோ இந்த ஆர்டிஸ்ட் கூப்பிட்றதுக்கோ பயந்து சினிமா எடுக்க முடியாது. சாதாரண ஒரு தொழில் இது செய்ய மாட்டார். நான் உண்மையாக சொல்கிறேன். ஏன்னா பெரிய ப்ராஜெக்ட் இது. என்னை பொறுத்த வரைக்கும் 2 சினிமா எடுத்துருக்கலாம் அந்த காசுக்கு. ஆனால் அது செஞ்சதுக்கப்புறம் வெளிநாட்டில் அந்த சர்டிஃபிகேட்டு அவன் கொடுத்த அங்கீகாரம் எஸ் ஆல் கேஸ் அப்படின்னு சொன்னோடனே நம்புறான். அவன் வந்து சொல்லணும் சர்டிஃபிகேட் கொடுக்குறான், உலக லெவலில் வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணிட்டார், வெறுங்கையில் தொட்டுட்டார். இது வரைக்கும் கிடையாது.